நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு கேக்குது உனக்கு ஏண்டா படவா ராஸ்கோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ். எனக்கு இல்லை, ரீல்ஸ் பண்ணுறவங்களுடைய பேட் கமெண்ட்ஸ் தான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ கேவலமாக பண்ணிச்சுதான் அதுக்கு முன்னாடி ஒன்னொன்று வந்துடுவேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியுதா உங்களுக்கு இவன் யாருன்னு தெரியுதா? இவன் தான் 600 ரூபாய். இவனை விட மாட்டேன். இவனை ஒரு 3-4 வீடியோ வச்சு போட்டு இவனை அடிக்கணும். 600 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்த 600 ரூபாயும் ஒண்ணுதான், இந்த 100 ரூபாயும் ஒண்ணுதான். சேம் கலர் பார்த்தீங்களா? இவனாச்சும் எத்தனை ரூபாய் கொடுத்தா ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இதை வாங்கி 1 hour தான் ஆகுது. அதுக்குள்ள உள்ள டிக்கி 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 டிக்குன்னு சவுண்ட் வர கேட்குது. இப்போ பாருங்களேன், நான் கையெழுத்து தான் போவேன். இது இழுத்து இப்படி விட்டா போ. ஐயோ போயிட்டான், ஸ்லாபுக்கு போயிட்டான். சரி, ஓகே. எனிவேஸ், வீடியோக்குள்ள போவோமான்றே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்கா போடு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும். 43 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கு. 6 வீடியோ 7 வீடியோ போட்டிருக்கேன். 200 வியூஸ் கிட்ட போகுது. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? போய் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்க்ளைமர். எனக்கு அந்த போர்லாம் தெரியாது, நான் சொல்லிடுறேன். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பாருங்க, ஹெட்செட் போட்டுன்னு பாருங்க. பேட் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த கமெண்ட்ஸ்லேயே இருக்கும் பேட் வேர்ட்ஸு. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் சொல்லாமன்ட்டு அப்படி இப்படி சொல்லக்கூடாதுல்ல. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, அதனால நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் போகுமா? இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தப்பாக சொல்றது ஏதாச்சும் இருக்கா? இல்லை. ட்ரெஸ்ஸு தப்பாக இருக்கா? இல்லை. நீ என்ன சொல்லுங்க, ஒரு ஸ்கூல் ட்ரெஸ், நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுக்கக்கூடாது. ஃபோனையும் கொடுத்துருவீங்களா, ரீல்ஸையும் பார்க்க சொல்லுவீங்களா? ஆனால் ரீல்ஸ் பண்ணால் தப்பான். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம், நம்ம கமெண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்காக நம்ம வந்தோம், அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவோம். வணக்கம் காஜி பொன் பொன் வணக்கம் காஜி கேர்ள்னு போடுவாங்க. வணக்கம் காஜி பொன், பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்ப்போமா? இதான் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் அந்த காஜி பொன் சொல்லக்கூடிய காஜி அங்கிள். அந்த ஸ்டைலை பாருங்களா, அந்த கண்ணாடி என்ன, பிங்க் கலர் சொக்கா என்ன, பக்கத்தில் அந்த பிங்க் கலர் ஹார்ட் பறக்குது, ஹார்ட் பறக்குது காஜி அங்கிளுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் போவோமா? நெக்ஸ்ட் வீடியோவில் போவோமா? ஓகே. முடிஞ்சிச்சு. இதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? இதோ கமெண்ட்ஸை பார்ப்போமா? அதை தெரியாதா உனக்கு இந்த கூஃப் ஃபயர் ரீல்ஸ் எதுக்கு? என்ன எதுக்கு? அப்போ நீ பண்ணுறியா? உனக்கு தான் லேடிஸ் ட்ரெஸ் வாங்கி தரேன், போட்டு என்ன பண்ணுறியா? பண்ண மாட்டேன். பண்ணுறவங்களையும் பண்ண விடாதீங்கடா. ஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா வந்து பண்ணுங்க கமெண்ட்ஸை. இங்கே போட்டுக்கிறாரு பாருங்க, அதை தெரியாதா உனக்கு இந்த கூஃப் ஃபயர், அதுவும் பாருங்க இன்டைரக்டா சொல்றாராமா, கூஃப் ஃபயர் ரீல்ஸ் எதிர்க்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த கூவும் ஃபயருக்கு தமிழ் என்னவோ அதை போட்டு சேர்த்து சொல்றாராமா இன்டைரக்டா. அவருடைய ஃபேஸை பார்த்துலாமா? அவர் ஃபேஸ் எதுக்கு? அவருடைய ரீல்ஸை நம்ம பார்த்துருவோமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அதுக்கு மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்றா. ஓகே ஓகே. அப்ப எங்க அப்பா சொல்லுவார், பரம்பரை சொத்துல உட்காந்து சாப்பிடுற பிள்ளை இல்லடா, சொந்த கால உழைச்சு சம்பாதிக்கணும். சம்பாதிக்க கூட பெருசு இல்ல, 4 பேர் பேசும்படியா வாழணும்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு உழைப்ப கத்து கொடுத்தது.
அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு. பேசும்படி வாழணும்னு சொல்லி 4 பேர் பாக்குற மாதிரி வாழ்ந்துட்டீங்களே ப்ரோ. தேவையா இது உனக்கு? ரீல்ஸா பார்த்தியா, லைக்க போட்டு மூட்டு போக வேண்டானே. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணு, பிடிக்கலன்னா போ. எதுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ற மாதிரி பண்ற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ போவோமா? சாரி, நெக்ஸ்ட் ரீல்ஸ் போவோமா? இதுதான் முதல்ல இந்த மாதிரி காமெடி பசங்களை சுத்துறதை நிறுத்து. அப்பா ராஜா நானுமா காமெடி? நீ தான் காமெடி. முதல்ல உன்னதாண்டா கட் பண்ணணும். இது காம்பினேஷன், அப்படிலாம் கட் பண்ண முடியாது. இது என்ன தப்பா இருக்கு? அவங்க ஏதோ ஃபேமிலியா இருந்து ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அந்த பொண்ணுடைய தம்பி நினைக்கிறவங்க, அவங்க சின்ன குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. இதுல என்ன தப்பா நீ கண்டுபிடிச்சிட்ட? அதுக்கான கமெண்ட்ஸ் பார்ப்போம். பாப்போமா? பெரிய பள்ளத்துல சைக்கிள் மாட்டிக்கிச்சு ப்ரோ, அத கொஞ்சம் எடுத்து விடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. சரி, இதுக்குன்னா 30 ரிப்ளை வந்திருக்கேன்னு சொல்லி 30 ரிப்ளை பாக்குறேன். அப்பதான் தெரிஞ்சுதான் அவன் எதை சொல்றான்னு. ஏன் ப்ரோ, உங்க உங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து சைக்கிள் ஓட்ட மாட்டாங்களா? பைக் ஓட்ட மாட்டாங்களா? சைக்கிள்ல போக மாட்டாங்களா? பைக்ல போக மாட்டாங்களா? பஸ்ல போக மாட்டாங்க? ரெண்டே போயிட்டு ரெண்டே வந்துருவாங்களா? கோவம் வருது இல்ல? கோவத்துல அப்ப அது மட்டும்தான் அந்த பொண்ணுக்கும் இருக்கும். சுத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. சுத்தறது சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருக்காது. ஒரு ஃபேஸ் ரிவ்யூ பார்த்துருவோம். ரெடியா நண்பர்களே? பார்த்துடலாமா? பாருங்க. இல்ல சாங்கு புண்டை வேற இருக்கு. அதுவும் என்ன சாங்க போச்சுடா பாத்தீங்களா? இந்த சாங்குக்கும் அந்த அந்த கமெண்ட்ஸும் சம்மதமே இல்லை அவர் பண்ணிக்கிறதுக்கு. இதான் ஒரு ஃபேஸ் பாத்துக்கிறீங்களா? டைரக்டா அபியூஸ் பண்ண மாட்டாங்களாமா, இன்டைரக்டா வராங்களாமா. இவங்களாச்சு டைரக்டா வந்து அசிங்கமா போட்டுக்கிறானுங்க. ஒன்னும் சில பேர்லாம் வந்து இன்டைரக்டா வந்து பாப்பா நல்லா இருக்கு, என்ன பாப்பா நல்லா இருக்கு நீ பாத்துற. ஓகே, நான் சொல்றேன்ல, நம்ம அதுல போக வேணாம். நம்ம கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே மேல ஓட்டமா போயிடுவோம். இதுதான் நெக்ஸ்ட். இது அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த அந்த டூ மட்டும் தான், இது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் கை பின்னாடி வச்சுன்னே நின்று இருக்கு. இதுக்கான பாப்போமா? வரும். கும்பிட்டு போடி. ஐயோ, போட்டுக்குது. அவர் ஃபேஸா பார்த்துடலாமா? பாப்போமா? ரெடியா ரெடியா லைக் போட்டுருங்க. ஸோ இதுதான் அவர். அப்படியே கொஞ்சம் நேரா நின்று கைய தூக்கி இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். என்ன பார்க்க நல்லா இருக்கும்? நீ பார்த்து கிழிச்சிட்ட. அது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம அது போட்டோ காமிச்சிட்டு நம்ம எதுவும் பேசுவோம். இதுதான் அது. சோஃபா கலரும் ஒண்ணு, டை கலரும் ஒண்ணு, பின்னாடி இருக்கிற பூ கலரும் ஒண்ணு. பார்க்க டீசெண்டா இருக்கான். பாத்துக்கோங்க, எல்லாரும் விடாகிறாங்க. டீசெண்டா இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது, புள்ளிங்க மாதிரி இருக்கிறவங்க கெட்டவனும் கிடையாது. சொல்லிட்டேன். ஏடா போங்கடா, உங்களெல்லாம் திட்ட முடியாதுடா. எனக்கு என்ன அசிங்கமா. இங்கதான் தொலைச்ச. எப்படா தொலைச்ச? ஜஸ்ட் நவ். எதடா தொலைச்ச? ஹார்ட் தலைவா. உதயம் தெட்டருல என் இதயத்தை தொலைச்ச. தப்பா இருக்கா? நான் எந்த ரீல்ஸுமே தப்பான ரீல்ஸே கிடையாது. எல்லாமே டீசெண்டா கூடிய ரீல்ஸ் தான். அதுக்கான கமெண்ட்ஸ் தான் அப்படி அவ்வளோ அபியூஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்கான கமெண்ட்ஸை பார்ப்போம். ஓடி அப்படின்னு அவர் ஃபேஸை பார்த்துலாமா? சின்ன பையன்தான் தெரியுதா உங்களுக்கு? இல்ல அவன் சின்ன பையனா இல்ல பெரிய பையன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கானான்னு தெரியல எனக்கு. இந்த ரீல்ஸ் கமெண்ட்ஸா பாருங்க. மயிலுக்கு தோகை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, இன்ஸ்டாவுக்கு நீ தான் அழகு.
முடிஞ்சிச்சு. பவர் ஆஃப் ஃபில்டர் கீழே. ஐயோ நல்லா இருக்குல்ல. மயிலுக்கு தோகை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, இன்ஸ்டாவுக்கு நீ தான் அழகு. இது யாருன்னா எடுத்துக்கோங்க. இந்த டைலாக் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இந்த இன்ஸ்டா நேரத்தில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்புக்கு, காலேஜுக்கு, ஓகேவா, உங்க இஷ்டத்துனா நம்ம போட்டுக்கலாம் அந்த இன்ஸ்டான்ற நேம் எடுத்துக்கு. ஸோ முடிஞ்ச எடுத்துவங்க. அவ்வளோதான். இந்த இது இப்போ நான் இதவே எப்படி எடிட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20 நிமிஷம் வீடியோ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, முடிஞ்ச வரைக்கும் பேட் கமெண்ட்ஸை ரிஜெக்ட் பண்ணுறேங்க, தவிர்த்துருங்க. பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. சொன்னாலும் செய்யாமல் இருக்க மாட்டானுங்க. ஸோ நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு பேட் கமெண்ட்ஸை தவிர்த்துருங்க. நானும் போயிட்டு இந்த கண்ணையும் தவிர்த்துட்டு எங்க இவன் இதோ வாங்கி 2 வாரம் ஆகுது, இன்னமும் வீட்டில் தான் இருக்கான். அந்த இடத்துல போட்டவன் போட்டபடியே இருக்கான். இப்போ பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா, கையெல்லாம் அப்படியே தலைகீழ இருக்கு. இப்படியே நாங்கள் எதுவுமே மாற்றினோம் வச்சுக்கிங்களா, அடுத்த வாரம் வீடியோ வரும்போது அதே நிலைமையில இருப்பாங்க. அது மாதிரி இந்த கன் எடுத்துனா ஃபஸ்ட்டு மாட்டணும், மேலே பண்ண புல்லட் எடுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வரட்டுமா? பாய்.